என்னடா என் பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த கதை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஷீலான்னு ஒரு டாக்டர் அம்மா. அவங்க பட்டணத்துல படிச்சுட்டு கிராமத்துல போய் வைத்தியம் பண்ணணும்னு வந்தாங்க. அந்த ஊர்ல ஷீலா டாக்டர்னா ரொம்ப ஃபேமஸ். எப்படிப்பட்ட வியாதிஸ்தனுக்கும் அவங்க கிட்ட போனா சுகம் கிடைக்கும்னு அந்த ஊர்ல இருக்கவங்களாம் நம்பினாங்க. காரணம், அந்த டாக்டர் அம்மா ஏசப்பாவை வணங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வைத்தியம் பண்ணாங்க. இப்படியே பல வருஷங்கள் உருண்டு போயிடுச்சு. புது ஊரும் டாக்டருக்கு பழகின ஊரா மாறி போச்சு. ஐயோ, வயிறு வலி தாங்க முடியலன்னு ஒரு பேஷண்ட் துடிச்சிட்டு வந்தாரு. பெயின் கில்லர் கொடுத்து அவரை உள்ள இருக்கிற அறையில படுக்க வச்சாங்க. டாக்டர், கண்ணு வலிக்குது, கண்ணை திறக்க முடியலேன்னு இன்னொரு பேஷண்ட். அவருக்கும் ஹைட்ராப்ஸ் போட்டு படுக்க வச்சாங்க. இதுக்கு நடுவுல தான் அந்த ஊர் ஆலயத்துக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கிற தேர்தலும் நடந்துச்சு. ஷீலா டாக்டரை பிடிச்ச சிலரு, நீங்க இந்த போட்டியில நிச்சயம் நிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க. அங்கேயே பூர்வீகமா இருக்கிறவங்க, இவங்க என்ன இந்த ஊரா, அதெல்லாம் நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பலருடைய அன்பின் கட்டாயத்தினால டாக்டரும் அந்த தேர்தல்ல கலந்துட்டாங்க. கர்த்தர் கிருபையில ஜெயமும் கிடைச்சிருச்சு. டாக்டருக்கு எதிராளியா இருந்தவங்க, இந்த டாக்டரு இந்த தலைவர் பதவிக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த ஊர்ல பெரிய பிரச்சனையே தண்ணி தான். இந்த ஊருக்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை எழுதி கொடுத்தாங்க. டாக்டரும், நாளைக்கு எனக்கு லீவு, இதை பத்தி நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. வயிற்று வலி காரணம் வயிறு வலியில மறுபடியும் துடிக்கிறான். அவனுக்கு மருந்து கொடுத்து நாளைக்கு சரியாகிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. கண் வலியோட வந்தவரும், எனக்கு என்னதான் தீர்வுன்னு அழுதுட்டு நின்றுட்டு இருந்தான். ஐயா, உங்களுக்கும் நாளைக்கு சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இரவு நேரம் ஆச்சு, எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆனால் ஷீலா டாக்டர் மாத்திரம் தூங்கவே இல்லை. இரவு நேரம் முழுவதும் அவங்களுடைய யோசனையெல்லாம் இந்த 3 பிரச்சனையுமா மாத்திரம்தான் இருந்தது. அவங்க யோசிச்சு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, இந்த 3 பிரச்சனைக்கும் நாளைக்கு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுதாங்க. ஆண்டவர் சமூகத்தில் பாடலை பாடினாங்க. கொஞ்ச நேரம் துதிச்சாங்க, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிச்சாங்க, கொஞ்ச நேரம் வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தை திறந்து படிச்சாங்க. யோவான் 11:39 ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று எழுந்திருந்த அந்த வார்த்தையை அவங்க படிச்சாங்க. அந்த வார்த்தையை படிச்ச அவங்களுக்கு பெரிய சமாதானம். அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிச்சாங்க. அந்த வார்த்தையை அவங்க தியானிச்சாங்க. இந்த 3 பிரச்சனைக்கும் தீர்வு கல்லை எடுத்து போட சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு நம்பினாங்க. காலையில பொழுது விடிஞ்சிருச்சு. காலையில வயிற்று வலியோடு வந்த அந்த மனுஷனை, ஐயா, உங்க வயிற்றுல கல் இருக்கு, ஒரு அரை மணி நேர அறுவை சிகிச்சையில சரியாகிரும்னு சொன்னாங்க. அவருக்கும் குணமாகிருச்சு. கண் வலியோட வந்தவருக்கு, உங்க கண்ணில் ஏதோ கல் உறுத்திட்டு இருக்கு, அதை எடுத்து போடுவோம்னு சொல்லி அதையும் எடுத்தாங்க. கடைசியா பல வருஷமா யாருக்கும் உதவாத அந்த பாழுங்கிணத்துக்கிட்ட போய் கொஞ்சம் ஆட்களை கொண்டு போனாங்க. அந்த மூலையில இருக்கிற கல்லை எடுத்து போடுங்களேன்னு சொன்னாங்க. அந்த கல்லை எடுத்தா மாத்திரம் என்ன தண்ணி வந்துருமான்னு நிறைய பேர் ஏளனமா பார்த்தாங்க. இந்த பாழுங்கிணத்துல இருந்த அந்த கல்லை எடுத்தாங்க. இந்த பாழுங்கிணத்துல இருந்தா இவ்வளவு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு தண்ணி அங்கிருந்து பெருக்கெடுத்து வந்துச்சு. 3 ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. டாக்டர் அம்மா இருந்த இடத்துலயே முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னாங்க. பாருங்க, 3 ப்ராப்ளம், ஒரே சொல்யூஷன், வேதம் தான். ஈசாமியும் வேதத்துல தனக்கு வந்த சோதனைகளை வேத வார்த்தையினால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி மத்தேயு 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். வேத வார்த்தை ஜெயத்தை தரும். அப்புறம் என்ன, பைபிள் எடுங்க, உங்க சொல்யூஷனை தேடுங்க. God bless you.